சங்கீதா அவங்கள பின்னால இருந்து தூண்டி வருது யாரு? டிஎம்கே தான். யாரு அவங்க தான் முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். அப்போ விஜய் மனைவியும் அவங்க மகனும் விஜய்க்கு எதிராக சதி பண்றாங்களா? சதி பண்றாங்க. சதி பண்றாங்க. சதி பண்ண வச்சிருக்காங்க. வீடு வாசப்படிங்க எல்லா இடங்கள்லயும் நடக்குது. என்ன சில பெண்கள் வந்து இந்த விவாகரத்தை வச்சு ஹஸ்பண்ட வந்து என்ன பண்றாங்க பணத்தை அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. விஜய் அவங்க மனைவியும் விஜய் அவங்க மகனும் தொடர்ந்து விஜய்க்கு எதிராக இந்த சதி பண்றதுக்கு காரணம் என்ன? தனிப்பட்ட முறையிலேயே அல்லது போயிட்டு நின்று பேசியிருக்க வேண்டிய விஷயத்த அவரு சரிவர அவங்கள்ட்ட பேசாதனாலோ அல்லது வந்து கவனிக்காதனாலோ இந்த விஷயம் வெளியே வந்திருக்குன்றது. விஜய் அவங்க மகன் வந்து நான் அப்பா தவிர்த்தா நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா கூட ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது ரூமர்ஸா இருக்கும் ப்ரோ. எந்த பையனும் அப்படி ஆசைப்பட மாட்டான். மறந்துட்டேன். இப்போ திமுகவுக்கு ஆதரவா போயிட்டு அவங்க போல பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆதரவு அவங்க சொன்னாங்களா? திமுக ஆதரவு அவங்க சொன்னாங்களா? திமுக ஆதரவா பண்ணாங்க. சொன்னாங்க திமுக ஆதரவு திமுக ஜெயிக்கிறதுக்காக என் கணவனே எந்த பொண்ணாட்டினா விட்டாருமா தோல்வி அடையத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு விஜய் மகன் பேசியதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது வந்து இன்னைக்கு அவங்களுடைய சாதாரணமா இருக்கும்போதே அவர் இந்த அளவுக்கு நம்மள பண்றாரு, நாளைக்கு அதிகாரத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறம் இன்னும் நம்மள என்ன பண்ணுவோம் பயத்துல கூட அவங்க முன்னாடியே. அதாவது சொந்த தகப்பன் வந்து என்னைக்குமே தோக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் பையன். ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்து கண்டிப்பா சஞ்சய் கிட்ட இருந்து வந்திருக்கும்னு நாங்க எதிர்பார்க்க முடியாது. டிஎம்கே தூண்டி விட்டாலும் ஒரு கணவனுக்காக இது போல பண்ணலாமா? அவங்க கணவனுக்கு எதிராக அதாவது பணம் கொடுத்தா எல்லாமே மாறணுவாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணாட்டே மாட்டாங்க. அவள்தான் பணத்துக்காக பேசுறாங்க. பணத்துக்காக மாறிட்டாங்க சங்கீதா. வேற எதுவும் இல்ல. நான் அப்பா தோக்கணும் தேர்தல்ல அதை நான் பார்க்கணும் அப்படின்னு விஜய் மகன் பேசுறதா ஒரு தகவல் ஒண்ணு வெளியா இருக்கு. இது பாத்தீங்களா? இதுக்கும் வந்துச்சா? வரல சும்மா. இப்ப நானும் தான் சொல்லலாம். நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரான் என் அப்பா தேர்தல் தோக்கணும். நான் கூட சொல்லலாம் விஜய் வந்து ஆட்சியில வெளியே போறாருன்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா? எல்லாம் கதை கொடுத்து குத்துன்னு போறாங்க. அதெல்லாம் சும்மா தள்ள. அதெல்லாம் விஜய் அவர்கள் அரசுக்கு வந்திருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல, அவருக்கு எதிராக பேசாம இருந்தா ஓகே தான். ஆனா இப்போ விஜய் அவங்க மனைவி சரி அவங்க பையனும் சரி விஜய்க்கு எதிராக போர்க்கடி தூக்க காரணம் இல்ல. அதான் சொல்றேனே 40 பேர் செத்துன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு கதை கொடுத்து செத்தா வச்சாங்க, கதை கொடுத்தாங்க. இதே மாதிரி எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு இத்தனை நாள் பேசாம இத்தனை நாள் விவாதம் டைவர்ஸ் வராம இப்போ வருதுன்னு உங்களுக்கே தெரியலையா? எல்லாம் எலெக்ஷன் தான். எலெக்ஷன் அண்ணன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வேற எதுவும். இப்போ விஜய் அவங்க மனைவியும் ஒரு மகனும் இதனால திமுக விலைக்கு வாங்கிட்டாங்களா? கண்டிப்பா வாங்கிட்டு இருப்பாங்க. வாங்கினாலும் ஒரு பேசுறாங்க. இல்ல உங்ககிட்ட பணம் நிறைய இருக்குல்ல ஆல்ரெடி. விஜயகாந்த் வைஃபே 300 கோடி வாங்கிட்டாங்க. அது எம்பி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரையே வாங்கும் போது இவங்களும் வாங்க மாட்டாங்களா? ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுனா வாங்கிட்டு இருப்பாங்க. அதுதான். அப்போ பணத்துக்காக விஜய் அவங்க மனைவி எல்லாம் போயிட்டாங்க. விலை கொடுத்தா அதுதான் அண்ணன் தோக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வேற எதுவும் இல்ல. எல்லாம் டிஎம்கே தான். டிவில தீய செத்தினுவாங்கல்ல அது மாதிரிதான். எந்த ஒரு மகனும் போல நினைக்க மாட்டான்ல, நான் அப்பா தோக்கணும்னு நினைக்க மாட்டல. பணம் தானே தலைவரு. பணம் தான் போன கூட வாய் திறக்கணுவாங்கல்ல அந்த மாதிரிதான். இப்ப அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆயிரத்தி சண்டை இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றேன் எந்த ஒரு இடத்துலயும் கொஞ்சம் விட்டு கொடுக்க போனாங்கல்ல வெளில. அதான் தலைவரை சொல்றேன். இப்ப அப்பா பெரிய இப்ப இது சொல்றேன். இதோ இப்போ வேற ஏதோ நிறக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால கூட பிள்ளைக்கு வெறுப்பா இருக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் வச்சிருந்தா அப்படி பேசுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சார் இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா பணத்துக்காக தான் இந்த விவாகரத்தை அப்ளை பண்ணாங்க சொல்ற ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. அதை பத்தி கருத்து சார்? அது அவங்களுடைய பர்சனல், அதில் நம்ம தலையிட முடியாது. அதே நேரத்துல இது வந்து சாதாரணமா சொன்ன கருத்து மாதிரி தெரியல. ரொம்ப நாளா வந்து அவங்க வீட்லயே அந்த பிரச்சனை நடந்திருக்கலாம். அது வந்து இன்னைக்கு அவங்களுடைய சாதாரணமா இருக்கும்போதே அவர் இந்த அளவுக்கு நம்மள பண்றாரு, நாளைக்கு அதிகாரத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறம் இன்னும் நம்மள என்ன பண்ணுவோம்ன்ற பயத்துல கூட அவங்க முன்னாடியே வந்து தெரிவிக்கலாம்னு தெரிவிச்சிருக்கலாம். யாருடைய தலையிட இருக்கிற மாதிரி தெரியல சார். ஏன்னா அவங்களுடைய கருத்தை சொல்ல போனா அவங்க ஃபேவராதான் சொல்றாரு. ஏன்னா அவங்க பையனே வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. சோ இதெல்லாம் இல்லாம அது கண்டிப்பா நடந்திருக்கு. ஏதோ அவங்களுக்குள்ள இருந்திருக்கும், கண்டிப்பா முரண்பாடு இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவரு சில பயணங்கள் போது தேவையில்லாத ஆட்களோட தான் போயிருக்காரு. இது வரைக்கும் அவங்க தந்தையோட அல்லது மனைவியோட போன மாதிரி தெரியல. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். இந்த தேர்தல்ல தான் அப்பா தோக்கிறத தான் பார்க்கணும் அப்படின்னு விஜய் மகன் பேசியதா ஒரு தகவல் பரவுது. அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது சார். ஏன்னா இவ்வளவு மக்கள் வந்து அவரை போய் பாக்குறாங்க. அது வந்து அவருக்கு மேல உள்ள அன்போ அல்லது ரசிகரானோ தெரியல. அது பட் அவரு அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து தோக்கணும்ன்றதை விட அது எப்படி சொல்லலாம்னா ஜெயிச்சு காட்டட்டும் வேண்டாம். ஒருவேளை நல்ல எங்க அப்பா வந்து நல்ல அரசியல்வாதி. இப்ப ஐயா நம்ம இறந்து போனாரு. இப்போ விஜயகாந்த் ஐயா இல்ல நம்ம கம்யூனிஸ்ட் ஐயா நல்ல அவர்லாம் ஒரு இத்தனை வருஷம் ஆண்டுகள் வரையும் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. சோ அந்த மாதிரி அரசியல் என்னன்னு தெரிந்து
நான் அரசியல் செய்யறேன்னு விஜய் சொல்றாரு. அப்படி அவர் அரசியல் உண்மையிலே தெரிஞ்சு நல்லா ஒரு அறத்தோட அரசியல் பண்ணார் அப்படின்னா எங்க அப்பா ஜெயிச்சு காட்டட்டும் அப்படின்னு அவர் சவால் விட்டுருக்கலாம். அரசியல் தெரியாத ஏதோ வந்து ஏதோ பண்றாரு அப்படின்ற நோக்கத்தோட தான் அவர் சொல்றாரு. அது சொல்லும் போது அது கொஞ்சம் அந்த அறத்தோட சொன்ன அவரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, நிறைய பேர் சந்திக்கிற நிலைமை ஆயிடுது. அதனால அதை அப்படி பேசக்கூடாது, அவர் ஒருமையில பேசக்கூடாது. அப்பாவா இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வந்துட்டார்ல அப்படின்னு தான் பேசணும். அவர் பேசுறது கொஞ்சம் மர்மமா தான் இருக்கு. எந்த ஒரு அப்பாவுக்கும் சரி எந்த ஒரு கணவனுக்கும் சரி ஒரு தோக்குன்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா இப்போ வந்து தொடர்ந்து சங்கீதா அவர்களும் அவங்க மகன் விஜய் ஒரு மகன் சரி, விஜய் அவங்க மனைவியும் விஜய் அவங்க மகனும் தொடர்ந்து விஜய்க்கு எதிராக இந்த சதி பண்றதுக்கு காரணம் என்ன? ஏன் இது போல சதி பண்றாங்க சார்? இது சதி நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனையை அவர் வந்து தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது போயிட்டு நின்று பேசியிருக்க வேண்டிய விஷயத்த அவரு சரிவர அவங்கள்ட்ட பேசாதனாலோ அல்லது வந்து கவனிக்காதனாலதோ இந்த விஷயம் வெளியே வந்திருக்குன்றது என்னுடைய கருத்து சார். விஜய் சார் வந்து அவர் வந்து கரெக்டா வீட்டுல போயிட்டு நல்லபடியா வந்து உடனே வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ அதை ஆரம்பிச்சிருக்கும் போதே இவர் போய் பேசியிருக்கலாம் ஒருவேளை. அதை தவற விட்டார்னு நினைக்கிறேன். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா பணத்துக்காக தான் இந்த விவாகரத்தை அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதை பத்தி பேருக்கு பணத்துக்காக தான் பண்றாங்கன்னா இத்தனை வருஷம் அவங்களோட வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து இருக்குல்ல. அப்ப வந்து பார்த்தோன்னா ஒரு 5 வருஷமா அவங்க வந்து தனியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் பணத்துக்காக வந்து இது பண்ணணும்? அவங்க எவ்வளோ டைம் வந்து சேர்ந்து வாழறதுக்காக வந்து ட்ரை பண்ணி இருக்கலாம். கடைசி கட்டமா வந்து இந்த முடிவு எடுத்துக்கலாம். அதனால பணத்துக்காகலாம் வந்து அவங்க மாறி இருக்க மாட்டாங்க. தான் அப்பா தோக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு விஜய் மகன் பேசுற ஒரு தகவல் ஒண்ணு வெளியா இருக்கு. அதை பத்தியும் கருத்து இல்ல, எல்லாமே அது வந்து கேள்விப்பட்ட தகவல் வந்து இது பண்ண முடியாது. அவர் தோக்கத்தை தமிழ்நாடே பார்க்க வெயிட் பண்ணு. ஐயா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மனைவி பணத்துக்காக தான் விவாகரத்தை அப்ளை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து குடும்பத்துக்கு அவங்க வந்து ஊரே குடும்பம் நினைச்சிட்டு இருக்கிறதுனால they may not have time to spend with the wife இருக்கலாம். சரியா? இவர் வந்து பிஸி ஆக்டர். ஆனா இவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சாரு. அந்த பொண்ணு வந்து இங்கிலாந்துல இருந்து அவரும் இது இவரோட ரசிகை தான். இந்த டைவர்ஸ்ங்கிறது வந்து இது ஒரு பர்சனல் இஷ்யூ. பட் அவர் அரசியல்வாதி இல்ல, இப்ப அரசியல் இருக்கிறாரு. தென் நடிகர், அவருக்கு ரொம்ப மாஸ் இருக்கு. அதனால பீப்புளுக்கு வந்து அது கியூரியாசிட்டி இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரைவசி கொடுக்கணும். அத ரைட் டு ஹேவ் பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்ப அவங்க வந்து அவங்க லாயர் மூலமா வந்து அந்த அஃபிடவிட்ல சொல்லுவாங்க என்ன ரீசன். சரியா? அந்த ரீசன் வந்து அது கோர்ட் வந்து பார்க்கும். அது வந்து பியாண்ட் அண்ட் ரீசனபிள் என்ன ரீசன் சொல்றாங்களோ அதுக்கு அவங்க வந்து ப்ரூஃப் கொடுக்கும். அதை வச்சு அவங்க வெதர் மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்குறாங்களா இல்ல கோர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குதா, தென் கம்ஸ் ஆல் திஸ் செட்டில்மெண்ட். சரியா? அதனால இப்பவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படியா அப்படியான்னு சொல்லி அப்கோர்ஸ் இதுல நம்ம கியூரியாசிட்டி இருக்கலாம். என்ன இது வந்து அந்த ஜட்மெண்ட்லாம் வந்து அப்போ இப்படி வச்சுக்கிறோம் ஹைபாத்தட்டிக்கலா அவங்க லாயர் வந்து இவர் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எங்களுக்கு வந்து இவ்வளவு பணம் கொடுக்குறோம். அப்ப அந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. அவங்க ஒர்க் பண்றாங்களா, அவங்க பிசினஸ் வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு, இவர் எந்த மாதிரி இக்னோர் பண்ணியிருக்காரு, ஆல் தோஸ் திங்ஸ் மேட்டர். சரியா? அதனால இப்போதைக்கு வந்து இத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சர்வ் தான் பண்ணணும். We wish that both the parties are represented by a good lawyers. சரியா? இந்த ஃபேமிலி லாங்கிறது ரொம்ப இப்ப மெடிசன்ல வந்து சைக்காட்ரிங்கிறது மனநோய் வந்து ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அதே மாதிரி இந்த ஃபேமிலி லா வந்து செப்பரேஷன் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். லாஸ் ஆஃப் த ஸ்பவுஸ் தான் ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ்ங்கிறது வந்து இந்த மாதிரி இந்த விவாகரத்து இல்ல மனைவி இல்லாம போறது. அதனால இது வந்து அவங்க அவருக்கு எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம்னா எலெக்ஷன் இருக்கு. சரியா? அந்த சொல்ற ரீசன் வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பேசி இதனால அவங்களுடைய எலெக்ஷன் ப்ராஸ்பெக்ட்ஸோ அவங்களுடைய உடல் அளவுக்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து எல்லா இப்ப வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கும்போது எல்லா இடங்கள்லயும் நடக்குது. ஏன்னா சில பெண்கள் வந்து இந்த விவாகரத்தை வச்சு ஹஸ்பண்ட வந்து என்ன பண்றாங்க, பணத்தை அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னும் சில ஹஸ்பண்ட் விட்டுட்டும் போயிடுறாங்க. ஏன்னா சோ இது இண்டிவிஜுவல் கேஸ். இதுல எதிர்காலம் வந்து அந்த குழந்தைங்க என்னதான் இருந்தாலும் வந்து துன்பம் என்றும் ஆணுக்கல்ல பெண்கள் சொல்லுவாங்க. அந்த லேடியோட ஃபியூச்சர் இதெல்லாம் வந்து இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும். சோ ஐ அம் கிளாட் தட் நீங்க மீடியா இது பண்றீங்க. இதுல வந்து ரூமர்ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடாது. விவாகரத்தை வச்சு விஜய் அவர்கள் முடக்கான்னு பார்த்தாங்க. அது நமக்கு how do you know? அது நமக்கு தெரியாது. இந்த டைமிங் இஸ் ஆமா இந்த டைமிங் இருக்கலாம். இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வர்றப்பதான் நமக்கு வந்து தெரியும் யாரு அவங்களுக்கு பேக் பண்றாங்க ஆல் தோஸ் திங்ஸ். சோ இப்போதைக்கு வந்து நம்ம இத பைஸ்டாண்டரா தான் அப்படின்னு நான் வந்து அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வந்துடக்கூடாது, சிரமம் வரக்கூடாது. அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம அதாவது இந்த டைவர்ஸ் கேன் ஹேப்பன் எனிவேர். நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கலாம், நம்ம வீட்டுல நடக்கலாம். இட் கேன் ஹேப்பன் டு யூ அண்ட் மீ. சரியா? இந்த இஷ்யூக்கு அப்புறம் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க மாட்டாரு, பேச மாட்டாரு,
அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் அவரு என்ன பண்ணணும் அப்படின்னா அவரு வந்து he should எல்லாரையும் போய் பார்க்கணும். விஜய் இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா ஒரு தலைவர்கள் இல்ல, அதாவது ஜெயலலிதாக்கு அப்புறமே எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறமே என்ன இல்ல வேக்கம் இருக்கு. அத அண்ணாமலை வந்து ஃபில்லப் பண்ணலாம்னு பார்த்தாரு. நவ் தட் விஜய் ஹஸ் காட் an opportunity. அப்ப இவர் வந்து மக்களை போய் என்ன பண்ணணும், மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க எப்படி நம்மள வந்து இந்த மாதிரி ப்ரோஆக்டிவ் பேர் அவுட் ரீச் பண்ணாதான் வந்து அந்த அவருடைய பர்சனல் அந்த வழி எல்லாம் குறையும். மக்கள் குறைய தீர்க்க நமக்கு வந்து என்ன ஆகும், you will get confidence. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா பணத்துக்காக தான் இந்த டிவைஸ் அப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஒரு விஷயம் ஃபுல்லா தெரியாம நம்ம கமெண்ட் பண்றது ரொம்ப தப்பு. ஸோ ரீசன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அவங்க ஃபேமிலி சைட்ல இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத இஷ்யூஸா இருக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சிக்கு ஆக்சுவலா யாருமே பதில் பேசக்கூடாது. நானும் இல்ல, யாருமே பதில் பேசக்கூடாது unless and until full truth வர வரைக்கும். தோல்வி அடையத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு விஜய் மகன் பேசியதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அதாவது சொந்த தகப்பன் வந்து என்னைக்குமே தோக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் பையன். ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்து கண்டிப்பா சஞ்சய் கிட்ட இருந்து வந்திருக்கும்னு நாங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவர் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. அப்புறம் ஏன் இன்ஸ்டால அன்ஃபாலோ பண்ணணும்? மேபி அவங்க உண்மைன்றது முதல்ல தெரியுமா, அது நிஜமாலே அன்ஃபாலோ பண்ணிருக்காரா எனக்கு அதை பத்தி தெரியல. இப்ப எலெக்ஷன் நிக்கிறாரு, ஆல்ரெடி ஒரு 1008 நெருக்கடி இருக்கு. அது ஒரு டைம்ல ஒரு மகனும் ஒரு மனைவியும் அவருக்கு சப்போர்ட்டா தானே இருக்கணும். இந்த டைம்ல போயிட்டு அவர் விஜய் பத்தி இது போல பேசினா சரியா இருக்குமா? நம்ம பெரிய விஜய் ஃபேன் ஓகேங்களா, அவர் வந்திருக்கிறதே வந்து ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்காரு. அப்போ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணதான் செய்யணுமே தவிர்த்து இதெல்லாம் வந்து இட்ஸ் பாலிடிக்ஸ் அவ்வளவு. அப்போ சங்கீதா அவங்கள தூண்டி விடுறது யாரு? அது எனக்கு தெரியாத தலைவா, அதை நம்ம அவங்க கிட்ட தான் கேட்கணும். எவ்வளவு நாள் இல்லாம இப்போ வந்து இது போல பண்ண காரணம் என்ன? அதை அப்பயே பண்ணிடலாம், போன வருஷம் பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க, உதயநிதி இயக்கத்துல சங்கீதா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல தலைவா, அந்த அளவுக்கு அவங்க ஒன்னும் இன்னொருத்தவங்க புஷ் பண்ணி தான் அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப நாளாவே சைலண்டாவே இருந்தது, இப்ப வெளியே வந்திருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. யாரும் எனக்கு தெரிஞ்சு பின்னாடிலாம் இருக்க மாட்டாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மனைவி பணத்துக்காக தான் இந்த விவாகரத்தை அப்ளை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? பணத்துக்காக கொடுக்குற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க அப்பாவே பெரிய பணக்காரன் தான் சொல்றாங்க, லண்டன்ல தொழில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அவங்கள்ட்ட பணம் இருக்கும்போது அவரே விஜய் பார்த்து விஜயோட பணத்துக்கு ஆசைப்படுறாங்க. அப்படியே எவ்வளவு நாள் இல்லாம இப்போதைக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல இருக்கு அவங்க எலெக்ஷன் டைம் நீங்க பாக்குறீங்களே, 5 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டாங்களே, அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்களே. இப்போ வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டா திமுக பண்ணுது அப்படின்றாங்க. இப்ப 5 வருஷமா அவங்க பட்ட கஷ்டத்தை ஒரு பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து யாரும் பேசுறதே கிடையாது. எங்க அண்ணனுக்கு அப்படி, எங்க அண்ணனுக்கு இப்படி அப்படின்னு சொல்றாங்களே தவிர பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, ஒரு உமன் அந்த அளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருப்பாரு. தனி ஒரே வீட்டுல இருந்து 2 பேர் தனித்தனியா இருக்கிறது, அவங்களுக்கு வந்து பொருளாதார அளவுக்கு எதுவுமே தரல அப்படின்னு சொல்றதுலாம் அந்த அவங்க குத்தாங்க அந்த பெட்டிஷனை படிச்சாவே நிறைய பேருக்கு வந்து பேச மாட்டாங்க தான் என்ன தோணுது. விஜய் அவங்க மகன் வந்து தான் அப்பா தொகுறத நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா போல ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது ரூமர்ஸா இருக்கும் ப்ரோ. எந்த பையனும் அப்படி ஆசைப்பட மாட்டான். அதை பத்தி பெருசா கருத்து இல்லை. எங்க அப்பா தொகுறது ஆசைப்படுவேன்னா ஆசைப்பட மாட்டேன். இப்போ அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள மனசு கஷ்டம் இருந்தா வேற எதுனா இருக்குமே தவிர இதுவரை நானும் எதுவும் பார்க்கவே இல்லை. அதை பத்தி தெரியல. அப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக அவங்க மனைவியும் அவங்க மகனும் போர்க்கொடி தூக்க காரணம் என்ன? ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ விஜய்க்கு அகேன்ஸ்டா பாக்குறீங்க? அவங்களுக்கு பாருங்க ப்ரோ, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப விஜய் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. சரி, இப்போ என் மனைவி இருக்கு, என் மனைவி விட்டு நான் வேற பொண்ணை பார்த்தா என் மனைவி அக்செப்ட் பண்ணிக்குமா? இல்ல என் மனைவி என்ன விட்டு வேற அவங்களே பார்த்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேனா? நான் என்ன யோசிக்கிறோம் அதுதான் என் மனைவிக்கு யோசிக்கணும். திமுக தான் பண்ணிச்சு, திமுக பண்றது நிறைய இருக்குது. இதுல இருந்து பண்ண வேண்டிய அவசியமே திமுக கிடையாது. குடும்ப விஷயத்த அரசியல் ஆகுறாங்க. யார் அரசியல் ஆக்குனா? யார் ஆக்குறது? பிரான்ஸ் தான் ஆகுறது. குளிர் காய்து யாரு? பிரான்ஸ் தான் ப்ரோ ஆகுறது. பிரான்ஸ் ஆகலையே. திமுக சரி, திமுக சார்பா நான் ஒரே கேட்கிறேன். திமுக சார்பா விஜய் வந்து பொன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு திமுக அமைச்சர்களோ இல்ல திமுக நிர்வாகிகள் யாருன்னா ஒரு ஆள் பேசிக்கிறாங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ற வேலை தான் இதுவே. அவங்க பண்ணல, ஃபேக் ஐடில பண்றது. அவங்க தானே பண்றது. இன்னைக்கு ட்விட்டர்ல பார்த்து ஐடி தான் ஃபேக் ஐடில பண்றாங்க. இல்ல நான் சொல்ற விஷயம் கேளு. இப்போ ட்விட்டர்ல நீ பாத்துன்னு வச்சுக்கேன், கலைஞர் செய்திகள், அவன் நியூஸ், கலைஞர் செய்திகள், கலைஞர் செய்திகள், நியூஸ் 7 நியூஸ் 9 மாத்தி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி யார் பண்றது? திமுக ஐடி பண்றது தானே பண்றாங்க. சன் டிவிலயோ கலைஞர் டிவிலயோ விஜய் படம் எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் தேர்தல நிக்கிறேன் அறிவிச்சதுக்கு அப்புறம் வரவே இல்ல, படமும் பாட்டும் வரல. ஆனா ஒரு விவாகரத்து வந்த அன்னைக்கு தான் விவாகரத்து நோட்டீஸ் வெளியான பிறகு அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா சன் மியூசிக்ல அப்படி போடுன்னு சாங் போடுறாங்க. அவங்களோட விருப்பம் ப்ரோ. ஒரே விஷயம், இவ்வளவு நாள் நீ பாக்கல பாட்டிய, இவ்வளவு நாள் விஜய் பாட்டு போடுவாங்களா எதிர்பார்த்த. இந்த பாட்டு போனோடனே உனக்கு டிஆர்பி தானே அவனுக்கு. அது அன்னைக்கு போனோம். இப்போ இப்போ
இந்த கண்டென்ட் நீ வீடியோல போடுறனா யூடியூப்ல போடுறேன் எதுக்காக போடுற உனக்கு வந்து எங்கேஜ் ஆகும் வீடியோ வியூஸ் வரதா நீ போடுற அதே மாதிரி அவன் போடுறா அவனுக்கு டிஆர்பி வரும் அவன் போடுறான் வேற என்ன வித்தியாசம் வரது இல்ல ப்ரோ இவ்வளவு நாள் நம்ம அன்னைக்கே போடணும் அந்த விஷயம் நீங்க இவங்க நீ கேட்கல சரி மாஸ்டர் படத்துக்கு லாஸ்டா வந்தாங்க ஆடியோ லான்ச்சுக்கு மாஸ்டர் படத்துல கடைசி அந்த ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட ஒரு 6 படம் நினைச்சிருப்பாரா 6 படத்துல ஒரே ஒரு படத்துல விட்டு அவங்க மனைவி வரல ஏன் யாருமே கேட்கவில்லை ஐயா அவங்க மனைவி வரலையே அவங்க மனைவி வரலன்ட்டு கேட்கல அப்படித்தானே இப்ப மட்டும் கேட்டு இப்ப அவங்க பண்றாங்க ஐயோ அவனோட டிஆர்பி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது. சங்கீதா அவங்கள திமுக தான் ப்ளே பண்ணுன்றாங்களே திமுக ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ 25 வருஷம் அவங்க வாழ்ந்துக்கிறாங்க அத பாரு ப்ரோ அவங்க ஏன் பண்ண போறாங்க அவங்க தான் மறந்துட்டாங்கன்றாங்களே அது எப்படி மறந்துட்டேன் இப்போ திமுகக்கு ஆதரவா போயிட்டு அவங்க போல பண்ணிட்டு இருக்காங்க திமுக ஆதரவு அவங்க சொன்னாங்களா திமுக ஆதரவு அவங்க சொன்னாங்களா திமுக ஆதரவா அவங்க பண்ணாங்க சொன்னாங்க திமுக நான் ஆதரவு என் திமுக ஜெயிக்கிறதுக்காக என் கணவனே எந்த பொண்டாட்டினா விட்டு வருமா அப்புறம் எப்படி அந்த டிவைஸ் நோட்டீஸ் எப்படி ரிலீஸ் ஆச்சு யார் அது ரிலீஸ் பண்ணா அது அவங்கள தான் பேக்கணும் யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்ட்டு யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த சோர்ஸ் எடுத்து பாருங்க யார் ரிலீஸ் ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க உதயநிதி இயக்கத்துல சங்கீதா நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க உதயநிதி இயக்கத்துல சங்கீதா நடிக்கிறாங்க உதயநிதியோட இயக்கத்துல தளபதி விஜய் நடிச்சிட்டாரு சங்கீதா நடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது சிஎம் ஆயிடுறா சிஎம் விஜய் சிஎம் எவ்வளவு பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் விஜய் மூவி విజిల్ విజిల్ అదిరింది తెలుగు మూవీస్